நம்முடைய இந்து தர்மத்திலே எல்லாவற்றுக்குமே ஒரு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லும் போது பலவிதமான நியமங்கள் கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கின்றது. அவற்றை முறையாக கடைபிடித்தால் நமக்கு நல்லது. நமக்கு நல்லதற்காகத்தான் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்களே தவிர அதனால் மற்றவர்களுக்கு எதுவும் இல்லை. இதனை நாம் செய்யும்போது அது நமக்கு நல்லதை கொடுக்கின்றது. அந்த வகையிலே ஒரு ஆலயத்துக்கு செல்கின்றோம். ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது இந்த நுழைவாயிலே தலைவாசல் படிக்கட்டு என்று இருக்கும் தெரியுமா? அந்த படிக்கட்டின் மேல் நில்லாமல் அதனை தாண்டி செல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நிலையின் மேல் வீட்டிலே கூட நம்முடைய தலைவாசல் நிலையிலே கால் வைக்கக்கூடாது. அதை தாண்டி செல்ல வேண்டும். ஒன்று அந்த பக்கம் இருக்க வேண்டும் அல்லது இந்த பக்கம் இருக்க வேண்டும். இடையிலே நிற்கக்கூடாது அதன் மேல் என்று சொல்வார்கள். அது எதற்காக? வீட்டிலேயே இப்படி இருக்கும்போது ஆலயத்துக்குள் எப்படி செல்ல வேண்டும்? ஆகவே ஆலயத்தின் நுழைவாயிலே இருக்கின்ற அந்த படிக்கட்டின் மேலே நிற்கக்கூடாது என சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது எதற்காக? ஒரு கோவிலுக்குள்ளே நாம் நுழையும் போது முதலிலே நம்முடைய பாதங்களை நன்கு கழுவ வேண்டும், அலம்ப வேண்டும். பாதத்தை அலம்ப வேண்டும். பின்கால், முன்கால், நம்முடைய கைகள் ஆகியவற்றை நன்கு சுத்தம் செய்து கொண்டு தண்ணீரை எடுத்து புரோக்ஷனம் செய்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். இதன் மூலம் நம்முடைய உடலை தயார்படுத்தி கொண்டு கோபுரத்தையும் அதிலே உள்ள கலசங்களையும் பார்த்து வணங்க வேண்டும். கோபுர தரிசனம் செய்ய வேண்டும். பின்னர் வாயிற் காப்போர்கள், அதாவது துவாரபாலகர்களுடைய அனுமதியை வாங்கி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே செல்லும் போது அங்குள்ள வாயிற்படியை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதன் மேல் கால் வைக்கக்கூடாது. அந்த படியை தாண்டும் போது நாம் கொண்டு வந்த எதிர்மறை வினைகள், எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கவலைகள், ஒரு மனிதனை கொல்வது கவலைகள். கவலை கொள்ளாமல் இருந்தால் ஒரு மனிதன் சிறப்பாக வாழலாம். ஆகவே அந்த படியை தாண்டும் போது நாம் கொண்டு வந்த எதிர்மறை வினைகள், எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கவலைகள் ஆகியவற்றையெல்லாம் நான் இங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றேன். இனி இவை என்னை தீண்டாமல் பார்த்து கொள்வாயாக என இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நாம் செல்கின்றோம். அந்த நிலையின் மேல் கால் வைத்தால் மற்றவர்களுடைய கவலைகளும் சேர்ந்து நமக்குள்ளே வந்துவிடும். மற்றவர்கள் போட்டுவிட்டு சென்ற பாரங்கள் அவையும் நம்முடைய எண்ணங்களிலே வந்துவிடும்.